அடக்க வாயே அரமண நாயே. எங்க தவக்கல வருது கப்பகாயி போடு ஜாலி ஜாலி டண்டனக்கா. அனைவரது குமார்கள் சாமி வந்தோன்னு போய் மகாராஜா வந்தோடனே கப்பலை வந்து வீரான தேவி சபையில் அனைவரந்த குமார்கள் வெள்ளை பிறந்த பெரும் தாய்மார்கள் கட்டை கையளவு கற்கை உலகளவு கட்டவருக்கு தெரியுமா அதோட அருமை கட்டவருக்கு தெரியுமா அதோட பெருமை கட்ட கதையா இருந்தாலும் அது போய் தெலுங்கு முட்டில பாக்கணும் கடவுளே. எவ்வளவு தெலுங்கு போடு போடு ஒரு ரெடி போடு. அப்படிப்பட்ட தண்ணி தண்ணி இல்ல அண்ணா குடிக்கிற தண்ணி இல்ல தண்ணி கொண்டு வாங்கண்ணா. ஒரு கேன் கொண்டு வந்து ஒரு கேன் கொண்டு வாங்கண்ணா. ஆமா அண்ணா தண்ணியை குடிக்கிறவா காலை சென்ற மாலை ஒரு பாட்டாளி மக்களும் மண்டை பொண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களும் உழைத்தோம் உண்டோம் உறங்கினோம் சம்பாதித்தோம் சாப்பிட்டோம் சாய்ந்தோம் என்ற பழமொழிக்கு உயிர் கொடுக்காத வாய்க்கு வந்த பொதுமக்கள் அனைவருக்கும் நம்ம நாடுகள் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவிப்போம். பேரை கொண்ட தமிழ்காரரு சுக்கண்ணே அவர்களும் அவருடைய சொத்துல 10 ரூபாயும் குமாராகப்பட்ட அவர் தந்தையாகப்பட்ட அவருடைய சொத்துல இருந்து நம்மளுக்காக 10 ரூபாயும் விண்வாள இருக்கிறார். பெயர் சந்தியா சந்தியா பவித்ரா. சந்தியா அவர்களும் பவித்ரா அவர்களும் கோமலிக்காக 20 அன்பளிப்பு செய்திருக்கிறார். கொடுத்தாங்க அவங்க விட்டுருக்கு எல்லாரும் குத்துறாங்கன்னு வேலைக்காரங்களுக்கு. கோமாளி யாரும் குத்த மாட்டேங்கிறாங்களே. பேச மாட்டேன் யாருக்கே திங்கிறவ நீ நானா? ஆமா அதனால அனைவருக்கும் நம்ம நாடைக்குழுவின் சார்பாக நன்றி கேட்ட வணக்கத்தை தெரிவிப்போம். வணக்கம் இந்த அருகின வேலையிலே இது என்ன ஊர் தெரியுமல்ல? என்ன ஊர்றது? ஜேடபாளையம் என்றால் நம்மளுக்கு ஒரு தாய் நாடாகும். கேட்கவே கூடாது. ஜேடபாளையம் என்றால் ஒரு தாய் நாடாகும். மாரியம்மன் மதுரை பண்டிகை முன்னேற்று அரங்கினி வேலையிலே இன்று அலங்கேறி செய்து வைத்த நாடகம் என்ன? சிக்கன் சண்டை மட்டன் பிறப்பு. அதெல்லாம் மாத்தி சிக்கன் சண்டை மட்டன் பிறப்பு இல்லை. கல்யாணம் சூர சம்காரம் நாடகத்தில் அவசியமா பிறப்பு. யாரு? என் பெயர் என்ன? அப்படியா?
எங்க கூடுதல் மேல எரிப்பிட்டு இருக்கிறியா எத்தனை தும்பிக்கை கப்பு கை சோப்புக்குள்ள இருக்குது அவன் டப்பால் போட்டு வச்சிருக்கான். தூக்கி போட்டுற முன்னாடி தூக்கி போட்டு போட்டு மேல போகணும். இந்த பக்கம் போட்டுறேன் சென்டருக்கு போட தூரம் போகும். போடுறான் இந்த பக்கம். இல்ல அங்கேயே போட்டுறேன். சரி போடு. இப்படியாக இருந்தாலும் நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் இல்ல. நீங்க ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் சத்தியலோகத்தை தகுத்தோடு பரிமாணம் செய்யக்கூடிய என் பெயரோ சதுரமாக படித்த பிரபஞ்சம். பிரம்மதேவன் அம்மா நான் உச்ச வரல கொட்டேரம்மா வடுங்கம்மா வெட்டு தீ சப்போர்ட் இருந்தா பெட்டு தீ சீப்படி. கம்மிட்டு இருப்பேன். என் பெயரோ பிரம்மதேவன். சரிங்க மாதவா, இந்த பிரம்மதேவனை பெற்ற தாய் தந்தை யார் தெரியுமா? என்னை 10 மாதம் முன்னூறு நாள் அங்கத்திலே சமாதி என் பெற்றோர் யார் தெரியுமாடா? பெட்ரோல் 101 ரூபா உடம்பு தெரியுமா? பெட்ரோல் விலையா? காசு ஒரு வாங்கிக்கல இருங்க அப்புறம் சண்டை போடுக்கலாம். நான் நாடகத்தை சேர்ந்த பெருமாள் அவர்கள். ஆமா, அவருடைய சொத்துல இருந்து 20 ரூபா பின்வாங்கி இருக்கிறார். அவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக மாரியம்மன் மதுரை வீரர்கள் அடி பெற்று அவங்க குடும்பம் என்னைக்குமே ஓங்கி வளர வேண்டும். அமோதியம் 10 மாதம் முன்னூறு நாள் 3000 தசவனாடி. ஆமா, எடுத்த தாயார் தந்தையார் பெற்றோர் தந்தையார். என் தாயார் யார் தெரியுமா? தேவர்கள் 3 பேர். யாரு? ஆமா, அதுல முதல் தெய்வமாகி என் தந்தையோ ஆணுக்கானாக பெண்ணுக்கு பெண்ணாக என் தந்தையாகப்பட்ட என் பெருமாள் மாயக்கல் என் தாயாகும். உங்கள் தந்தையார் பிரம்மதேவன். ஆமா, தாயார் பிரம்மதேவன். மாயக்கன்றாங்கிற பிரம்மதேவன் நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நீங்க தான் சொன்னீங்க மாயக்கண்ணன். மாயனுடைய உந்தி கமலத்திலே உந்தி கமலம் என்னங்க? உந்தி கமலம் தெரியாது. இந்த தொப்புள் வழியாக அது பொக்கிலி. பொக்கிலியா? பொக்கிலியா? அதுக்கு பேர் பொக்கிலியா? பொக்கிலிங்க. பொட்லி கடா பொட்லி. எப்படி பால்களிலே பள்ளி கொண்டிருக்கும் நேரத்தில் அப்பா அங்க போய் பள்ளி கொண்டாரு பூரான கொண்டாப்புல படுத்து உறங்கினாரா? சரி சரி சரி. என் தந்தையா அவருடைய உந்தி கமலத்திலே தொப்புல வழியாக ஒரு தாமர தண்டை உருவாக்கி அந்த தாமர தண்டிலே 5 மலரோடு பிறந்த ஐமுகம் பிடித்த பிரபஞ்சம். சரிங்க. 5 முகத்தோட பிறந்தவன் நீங்கள். ஆமா, அப்படி 5 முகத்தோட பிறந்தாலும் தூர்வாசனுடைய சாபத்தினால் ஒரு முகமாகப்பட்டது அறுபட்டு சரி இப்ப 4 முகத்தோடு இருக்கிறேன். 4 முகம் படித்த பிரம்மதேவன் நீங்கள். சரிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச என்ன வேலை? அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன வேலை? என்ன வேலை தெரியுமா உனக்கு? மாதவா, எனக்கு என்ன வேலை? என்ன வேலைங்க? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணும் கருவே உருவாக்கி உருவே பிண்டமாக்கி பிண்டமே தர்ணமாக்கி நான் உருவத்தை படிக்கக்கூடிய சுருக்கமாக சொன்னா நான் பிண்ட பிடிக்கிற வேலை என் வேலையாகும்.
ஒரு நாளைக்கு எத்தனை பிடிப்பீங்க? ஒரு நாளைக்கு எத்தனையா? எத்தனைங்க தெரியுமா உனக்கு? 1001. 1001 பிடிப்பீங்களா? கை சிக்குமா? ஆமா. கை சிக்குமா? ஆமாடா. எனக்கு ஒரு 10 வாங்கி கொடுண்ணா. 10. ஆமா. பொறுமை வாங்கி தரேன். சாமி தினம் தினம் பிடிக்கிறீங்க, சங்கடமா இருக்காது? எதுக்கா? எனக்கு அதே வேலை தானே, பிடிக்கிற வேலை தான். உங்களுக்கு பிடிக்கிறதா? என்ன பிடிக்கிறேன்னு நினைக்கிறேன்? என்ன பிடிக்கிறீங்க? பிண்டம். அத பிண்டம். பிண்டமான என்ன? என்னங்க? உன் சந்தேகப்பட்டவர் கருவை கொடுத்து விட்டால் போதாது, அந்த கருவை உருவாக்கக்கூடியவன் நீங்களா? நீங்க நினைச்சுன்னா யாரு கூட குழந்தை போடணுமா? ஆமா. சாமி அடே, நான் நினைச்சா குழந்தை பிறக்கிறது கிடையாது, உருவாக்கக்கூடிய வேலை. ஓ, அந்த உருவத்தை உருவாக்குவது. ஆமா. தலை, காலு, கையு, மூக்கு, வாயு என்று சொல்லப்பட்டு அந்த உருவத்தை படைக்கக்கூடியவனோ இந்த பரமதேவன். அப்படி உருவத்தெல்லாம் படைக்கக்கூடிய வேலை உங்களுக்காக இருந்தாலும் உங்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் என்பது ஆனதா இல்லையா? கரெக்டா கேட்டீங்க. தப்பாவா கேட்டேன். மாதவா, என் மனைவியை நீ கேள்பா என்று அவளை அருகிலும் அழைத்து வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. அனைத்து பேர்களுமே தெரியும். எல்லாருக்கும் தெரியும். உங்க பொண்டாட்டி எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. சத்தியமாவா? உண்மையா? நான் ஒண்ணும் பார்த்தது இல்ல. நான் திருமணம் செய்து என் தேவி ஆச்சரியமா அதுவும் கலைவாணி சரஸ்வதி. என்ன பொட்டியார் தான் உட்காந்துக்கிறான்? பொட்டியார மறைச்சு விட்டான் பாடுற பின்னாடி. அந்த அம்மாவா? அம்மா போட்டோ போட்டாங்க. அப்படி வெட்ட கலைக்கெல்லாம் தாயாக வழங்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதியை நான் திருமணம் செய்திருந்தாலும் எனக்கு 3 பிள்ளைகள். யார் யாரு? தக்கன், தனியால், நாரதாஸ். என்ன நியாயம்? சொரக்காய்க்கு உப்பு பத்திரி பேசுறாங்க. இப்படி 3 பிள்ளைகளை பெற்று சத்தியலோகத்திலே படைக்கும் ஒரு பேற்று நான் வாழ்ந்து வருகிறேன். நான் படைத்தால் போதுமா? உயிரை கொடுத்து உணவளிக்கிறது என் மாமனாகப்பட்ட சிவபெருமானுக்கு. அது அளிக்கும் ஒரு பேற்று என் தந்தையார் அரிராமன். சரிங்க. இப்படி 3 தேவர்கள் நாங்கள் இருந்தாலும் தேவலோகத்திலே நான் படைக்க போக வேண்டும். சரிங்க. இங்க சத்தியலோக வேதசாலைக்கு. சரிங்க. அதனால புறப்படலாமா? உங்களை நாடிதான் வந்தேன். உங்களை கோரி கடூரமான தவத்தில் இருந்தேன். அப்படியா? ஆமா. பக்தா, பக்தா, ஐயா, சிதை கோரி கடூரமான தவத்தை செய்து கொண்டிருக்கிறாய். நீ யாரப்பா? உனக்கு ஏன் இப்படி தவம் செய்யக்கூடிய காரணம் என்ன? என்ன காரணம் தெரியுமா? நீ என்ன? எனக்கு பெயர் என்ன? சரி ஜலேந்திரா, என்னை கோரி உள்ள கடூரமான தவம் செய்கிறாயே. ஜலேந்திரா, என்ன வர வேணுமாடா? என்ன
பிரம்மதேவா, இப்படிப்பட்ட கடவுள் தவம் செய்திருக்கிறார். ஆமா, உனக்கு என்ன வர வேண்டும்? என்ன வரும் தெரியுமா? அந்த வரத்தை நான் அளிப்பேன் இந்த பிரம்மதேவன். அப்படியா? அதற்காக நான் எத்தனை நாளாக காத்து கொண்டிருந்தேன். உண்மையா? என்ன வர வேண்டும் தெரியுமா? ஒருத்தர் என்ன வர வேண்டும்? என்ன சாகாதவரம் வேகாத உடல் அழியாத செல்வம் எத்து என்று சொல்லக்கூடிய வர்றவர்களை விட்டு கொடுத்தால் அதுவே போதும் தாய். பத்தா ஜலேந்திரா, ஜலேந்திரனுக்கு ஆசை எப்படி? ஆகாதவரம் ஏகாத உடல் செல்வம் குறையாத செல்வம். அந்த வரத்தை கொடுத்து விட்டால் இந்த தேவர்களோடு நீயும் சரிக்கு சமமாக ஆகிவிடுவாய். ஒரு பிறப்பெண் ஒன்று இருந்தால் அது இறப்பு ஒன்று நிச்சயமாக இருக்கும். அதனால இந்த வரத்தை கொடுக்க முடியாது. அந்த வரம் உனக்கு வேலை உனக்கு கொடுக்க முடியாது. அதனால் மற்றொரு வரம் கேட்டால் எந்த வரம் கேட்கிறாய்? மற்றொரு வரம் எப்படி கேட்கணும்? ஐயா, இன்னொரு வரம் கேட்கணும். எப்படி கேட்கணும்? இன்னொரு மரம் கேட்கிறானா? எங்க இருக்குன்னு சொல்லி கொடுங்க. பாடு மாத்தி மற்றவரும் நான் கேட்பதாக இருந்தால் எனக்கு நீ சத்தியம் செய்ய வேண்டும். இந்த பிரமன் கொடுத்தால் நிச்சயமாக பலிக்கும். அது சத்தியம் தேவையில்லையப்பா. இல்லை, சாகாதவரம் வேகாத உடனே அச்சலம் நித்தியம் என்று சொல்லக்கூடிய வர்றங்களை கேட்டு தர மறுத்தார். அதே போல் மற்றவரும் கேட்டால் அந்த வர்றங்களையும் தர மறுத்தால் நான் என்ன செய்வேன்? மறுக்க மாட்டேன். அப்படியா? உண்மையா? எனக்கு திருமணம் செய்து இதோ ஒரு நாள் மட்டுமே ஆகிறது. ஓஹோ, என்னுடைய மனைவி கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. சரி, என்னோட மனைவி பத்தினியாக இருக்கிறார். அப்படியா? ஆமா. அவள் பெயர் என்ன? ஓய், பிருந்தா. பிருந்தாவே கல்யாணம் பண்ணிருக்கிற? அது இல்ல, அழகு தேவி. அப்படியா? சரி, என்னோட மனைவி பத்தினியாக இருக்கிறார். ஓஹோ, எப்போது அந்த பத்தினி தன கலையுதோ அப்போது என்னோட உயிர் போக வேண்டும். பொண்டாட்டி பத்தினியா இருக்கிறான்னு ஒரு கௌரவம். இவன் பொண்டாட்டி எப்போ அபிசேரி ஆனா அது ஆனா அன்னைக்கு இவனுக்கு சாகுன்னு வரம் கேக்குறான். என்னோட பொண்டாட்டி பத்தினி அப்படி ஆக மாட்டோம். அப்பேற்பட்ட பத்தினி அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கிறான். இருக்கட்டும் ஜலேந்திரா, பயப்பட வேண்டாம். அப்படிப்பட்ட வரவே உன் மனைவியாகப்பட்டவன் என்று ஆனால் அழிந்து அந்த சாபத்துக்கு ஆளாகிறானோ அன்றே அவனுக்கு மரணம். அப்பா ஐயா, என்ன எனக்கு இந்த வர்றங்களுக்கு கொடுத்த கரங்களா? ஆமா, நான் ஒரு வரிசை தர வேண்டும் அல்லவா? வரிசா? எனக்கா? எனக்கு என்னப்பா தர போகிறாய்? என்ன வரிசா? ஆமா, என்னை பெற்றதையா? எனக்கு பெற்றதை நீங்க அப்படிங்க அம்மா. அப்பா அம்மா யாரா? யாருக்குடா தெரியும்? எனக்கு தெரியாது. அந்த சிவபெருமான் உனக்கு என்ன ஆகிறான்? எனக்கு மாமன் ஆகிறான். மாமன் தானே ஆகிறான். ஒரு குழந்தைய பெத்தெடுத்தா சரி, அந்த குழந்தைய தன்னந்தனிமே வளத்துல விட்டு போட்டு போலாமா? அவரா உன்னை பெத்தாரு? தடியா போட்டு போயிட்டாரா? அட அருவு கட்ட கூதி அவனை போய் கேளு. ஆறு அருவு கட்ட கூதி அங்க போய் கேளு. அங்க போய் கேட்கறதுக்கு தானே அங்கிருந்து சத்தியுலகத்துக்கு வாங்க வாங்க நான் வந்திருக்கேன். என்ன செய்கிறாய்? உனக்கு இனிமேல் நீ எனக்கு அடிமை. அப்படியா? என்னோட பார்த்து தொட்டுக்க. இப்போது உடைய சிறைச்சாலையில் வருகிறேன். போடா 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 போடா.
உங்கடா ஏய் சத்தியமாக வந்தோம். சரிங்க. வர்றங்களை வெட்டி விட்டோம். சரி. அந்த நாரதர் சொன்னபடி வர்றங்களை வெட்டி விட்டோம். சரி. இப்ப நம்ம முக்காடி தேவர்கள். எந்த முக்கோடி? ஓய் முக்கோடி தேவர் ஆடு மாத்து. பார்வதி ஏய் ஓ. அந்த தேவாதி தேவர்களை அனைவரையும் சிறைபிடிக்க வேண்டும். சரிங்க. அதனால் பிரம்மதேவனை சிறைபிடித்து விட்டோம். சரிங்க. இன்னும் யார் இருக்கா? யாருங்க? இந்திர பகவான் இருக்கா? சரி. அந்த இந்திரனை சிறைபிடிச்சா அப்படியே அள்ளலிய மூன்றும். இந்திர பகவான் இப்ப பாக்கிறது மட்டும் பாரு. அந்த தெய்வம் அந்த தேவி எதுக்கு அடிக்கிறீங்க? யாரு யாருக்கு நீங்க யாரு கேட்டு தேவி அது யாரு தெரியுமா? யாரு எதுக்கு அடிக்கிறீங்க? இந்திர பகவான் தெரியும். அது இந்திர பகவான் இல்லைங்க, அது கள்ளப்போர் போர் போட வந்திருக்கிறாருங்க. அடி பாடி மணிமகனம் மணிமகனத்தை வைத்திருக்கேன். மணிமாவோட பிங்கத்தாக போய் விட்டது. யாரு உன் பெயர் என்ன? யாரா நீ? ஜலேந்திர சூரன். கணேந்திர சூரனா? ஆமாடி ஆமாடி. யாரு கேட்டது அடிக்கிறான்? ஆமா அடிப்பேன். ஓய் அடிப்பேன். எதுக்குடா வந்த? ஏய் இதோ பொண்டு இங்க பாரு, இதுக்கு மேல சரியானபடி நீ ஆம்பளையா இருந்தா என் கண்ணுக்கு முன்னாடி நான் இல்லாத நேரம் கொஞ்சம் அழுந்துருப்பா இருந்துட்டேன். என் கண்ணுக்கு முன்னாடி என் பொருளை நீ கையை வச்சு பாடுற பாக்கலாம். ஏய் யாரும் என்னடி சொல்லிருக்கிற? உன் பெயர் என்ன? உன் பொண்டாட்டி ஒரு ஆம்பளையா இருந்தா உன் மேல கையை வைக்க சொல்லி இருக்கிறான். உன்னை அடிக்க சொல்லி இருக்கிறான். கையை வைக்கணும் இப்படி வைக்கணும். இல்ல உன்னை அடிக்க சொல்லி இருக்கிறான். நான் இப்ப இந்த இடத்துல அடிக்கலாம். வாங்க. அரே அதர்மால மரியாதா. கேமா இருக்கடா, எதர்மால மரியாதா. இப்பதான் சிறைச்சாலை அழைக்கிறேன். ஓடி இங்க நடி வர சிறைச்சாலை அங்க இருக்கிறது. அங்க போ. ஓடி உள்ள அடுத்த போற 10 கட்ட போறோம். தேடி ஐயா பாம்பாட்டி. பாம்பாட்டி இல்ல பண்ண பரமசிவ. இது பரமசிவடா. வாயில பேச பரமசிவனப்பா. ஒரு வாயில தான் பேசுறாரு, கொச்சிலே பேசுறாரு. இங்க வா இங்க வா இங்க வா. டெண்டர் வரணும். ஏய் நான் யாரும் தெரியுதா? இந்த மாதிரி இழுப்புல நீ பலகாரங்கள் ரெண்டும் சேர்த்து போச்சு போங்க. நான் யாரும் தெரிகிறதா இல்லையா? யாரப்பா நீங்க? நந்தவன சோலையிலே தன்னந்தனிவாக பெற்று போன இல்ல, பெத்தெடுத்து இல்ல, அது எடுத்துட்டு போய் வளர்க்கணுமா வளர்க்க கூடாது? ஒரு அப்பன்னா குழந்தைய பெத்தெடுத்தா எடுத்துட்டு போய் வளர்க்கணுமா வளர்க்க கூடாதா?
அது என்னடா நந்தவன சோழ தன்னந்தனிங்க போட்டு போடுறான்டா டே என்ன சமாச்சாரம்? என்னோட பார்த்த பண்ணிக்கணும். பணிய முடியுமா முடியாதா? பணிய முடியாது. நீ சொல்ற வேலை என்ன வேலை சொல்ற? ஓய் பணிய முடியாதா? ஆமா. அடே சிவபெருமானே, மீண்டும் ஒருமுறை கேட்கிறேன். என்னோட பாதத்தை வெடித்து விட்டால் உன்னை உயிரோடு விடுகிறேன். இல்லையெனில் அண்டத்தில் ஒட்டி வருகின்ற காய்களுக்கு இரையாகி விடாது சாக்கிறது. அப்படியெல்லாம் நாங்க வந்து பாடம் படிய மாட்டோம். நாங்கெல்லாம் படியலக்க பரமாட்டோமா? அப்படியா? அந்த அந்த பரமாத்தால இங்க வரக்கூடாது. அந்த ஆத்தால உன்னோடய வச்சுக்கணும். கோட்டாயத்தை வச்சு கண்டாட மாட்டேங்குது. எழும்பு பெற்று ராமச்சந்திரன் ப்ராப்ளம் போகிறதா? என்னோட பாத்து படி முடியுமா முடியாதா? பாதத்தான் பணிய முடியாது. இப்பொழுது சிறச்சாலையில் அந்த கைலகிரி சென்றோம். சிவபெருமானை சிறைபிடித்து விட்டாச்சு. வரங்களை வாங்கிட்டோம். உலகில் நம்மளை வெல்லவோ கொல்லவோ எவனும் கிடையாது. சரிங்க. இப்ப எங்க போனா? என் பொண்டாட்டிட்டு போய் சொல்லணும். போலாமா? திருமணம் செய்த கையோடு வரத்து வாங்குறேன்னு போனீங்க. ஆமா, வரத்தை வாங்கி விட்டீர்களா? அதுல நீ சொன்ன மாதிரி நான் வரத்தை வாங்கிட்டேன். சரி, அந்த பிரமதேவன் இருக்கிறான், சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரமதேவன், அவன் இடத்துல சென்று வரங்களை அழைத்து வெற்றி விட்டேன். வரத்தை வாங்கி விட்டேன். ஆமா. சரி, பின்பதாக இவ்வுலகில் அவனை வெல்லவோ கொல்லவோ எவனும் கிடையாது. நீங்கள் தான் பெரியவர். ஆமா, நீங்களே வல்லவர். நானே ராஜா, நானே மந்திரி. தேவர்கள் அனைவர்களையும் சிறைப்பிடித்து விட்டீர்களா? முக்கோடி தேவர்கள் அனைவரையும் சிறைப்பிடித்து விட்டேன். இவ்வுலகில் எவனும் கிடையாது. எல்லாம் நம்ம காலு கீழே. அதனால இனிமேட்டு இன்னும் யார் இருக்கா? அந்த மாய பெருமான் இருக்கான். அந்த மாயவனை விட்டு சிறை முடிச்சுட்டா உலகத்துல சொல்றது எவனும் கிடையாது. சும்மா கிடையாது. மூட்டு தேவர்கள் ஒருவராக விலகக்கூடிய அந்த பெருமாளாகப்பட்ட மாயவரை சிறைப்பிடிக்க வேண்டுமா? ஆமா மன்னா, தேவர்களை சிறைப்பிடித்ததெல்லாம் சரிதான். அவரை சிறைப்பிடிக்கிறேன்னு சொல்றீங்களே, இது தங்களுக்கே நியாயமா? இருக்கிறது நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கிறான். அவனை மட்டும் சிறை பிடிச்சிட்டுனா வச்சியோ, அவனை பிடிச்ச அல்லையா ஊன்ல அவன் அப்படியே புழக்க போட்டுருணும். மன்னா, அந்த மாயவனை நம்பகைத்து இந்த மன்னலையில் வாழ வேணும்.
என்னடி சொல்ற? ஆயனே நான் பகைத்து அகிலத்தில் வாழ முடியுமா? மாயவரே நாம் பகைத்து இந்த மண்ணுலகில் வாழ முடியுமா? உலக இழந்த கண்ணன் ஓரடியால் இழந்த மாயவன் ஹரிராமா கண்ணான்னு சில அனுதினமும் நான் பூஜை செய்து வழங்குறேன். அப்பேற்பட்ட பகவான நீங்க சிறப்பிடிக்கிறது சொல்றீங்களே, அவர்கிட்ட போக வேண்டாங்க. நீ என்ன வேணாலும் பூச்சி செஞ்சுக்கோ. அந்த பூச்சாலும் எனக்கு தேவையில்லை. அந்த முக்கோடி தேவர்கள் அல்லாச்சி முடிச்சாச்சு. அல்லல்லையா மூணணும். நீ மாயோனுக்கு இப்ப சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிறீ. நீ எனக்கு பொண்டாட்டியா இல்ல அவனுக்கு பொண்டாட்டியா? இப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம். அவரிடத்தில் சென்றால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோன்னு எனக்கு பயமா இருக்குதுங்க. உங்களை மாதிரி எத்தனையோ அரக்கர்கள் எத்தனையோ பேர்கள் பகவானால மடிக்கப்பட்டு விட்டார்கள். தந்திரமாக சென்று சூது செய்து எப்படியாவது மடித்து விடுவார். தர்மத்தை மட்டும் நிலை மாற்றுவார், அதர்மத்திற்கு வழி செய்ய மாட்டார். அதனால நான் சொல்வதை கேளுங்க. நீங்க அதர்மமா வழி சென்று கேட்டால் சிவம் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வந்து விடும். அந்த பிரம்மதேவனிடத்தில் எப்பேற்பட்டவர்களை பெற்றிருக்கிறேன். சரி, அந்த வர்றங்களை பெற்று அப்பொழுது நான் இறந்து விடுவேன் என்று சொல்கிறார். இப்ப அந்த மாய பெருமாளை சிறவடிக்க போகிறேன். போயிட்டு வா மண்டவா அப்படி என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்ன போல நான் உடனே போயிட்டு வந்தேன். அது என்னடி போக வேண்டாம் அப்படிங்கிற? எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் கேட்கறது கிடையாது. ஒரு மாதம் முடியாது. சரி, நீங்கள் கேட்க போவது கிடையாது. அதனால விதிப்படி நடக்கட்டும். சென்று வாருங்கள். வருவீர் வருவீர் என்று வளவீது காத்திருப்பேன். அப்படி சொல்லி அவரிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தந்திரமார்க்கமாக ஏதாவது செய்து விடுவார். அவ்வளவுதானே? நான் பார்த்து நீ போயிட்டு சென்று வாருங்கள். நீ போயிட்டு வா. இதோ ஒரு அரக்கனாகப்பட்டவன் அடித்து உதைத்து மணிமகனத்தை எல்லாம் மண்ணுல கவி முடியாது பாருங்க. அதான் அங்க வாருங்கள் மாமா. படிக்கும் பொறுப்பேற்ற பிரம்மதேவன் படியளக்கக்கூடிய சிவபெருமான் மாமனாகப்பட்டவர். மாமா கோனே அனைவர்களும் இந்த சிறையில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இதோ என்னையாச்சு என்னையாச்சும் உனக்கு மொத்தம் கேட்டுதே எனக்கு. அப்படியா? ஆனால் யாரோ ஒருவர் பாதமடிய போனேன். ஜலியத்தில் சூரியனாகப்பட்டவர் நம்மளை எல்லாம் சிறைபிடித்து விட்டான். அவன் வரம் எப்படி கேட்டான்? நான் எப்படி வரம் கொடுத்தேன் தெரியுமா? அவனுடைய மனைவியாகப்பட்ட அவளோ பத்தினியாக இருக்கிறாளாம். அவன் பத்தினி தனமாகப்பட்டது குறைய வேண்டும். அன்றுதான் உனக்கு அழிவேண்டி நான் சாபத்தை கொடுத்தேன். அதனால அழிக்கும் பொறுப்பேற்ற தந்தையாகப்பட்ட அபிராமன் அழைத்தால் அதற்கு உண்டான வளமுறை தெரியும்.